அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, முதலாவது தாமதமாக இந்த வகுப்பு ஆரம்பிப்பதற்கு மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்தில் நமக்கு நாளைய தினத்தில் ஒரு பெரிய பண்டிகை இருக்கு இல்லையா கிறிஸ்தவர்களுக்கு. ஆனால் கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமே டிராஃபிக் ஜாம், எந்த பக்கம் வர முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் கொஞ்சம் தாமதமாயிடுச்சு, தயவுசெய்து மன்னித்துக் கொள்ள முடியாது கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது எத்தனாவது வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31வது வாரத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ 31வது வாரத்தில் நம்ம எந்த சாப்டரில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் 12வது சாப்டர். 12வது சாப்டரில் இந்த பக்கம் பூரா அப்படியே மௌனம் கம்ப்ளீட்டாக 3வது வகுப்புக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த 3வது வகுப்பு 12வது சாப்டரில் கடைசி வகுப்பாக இருக்கும் 12வது சாப்டருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு அப்படியே நம்ம தொடர்ந்து பாடத்துக்குள் கடந்து செல்லலாம். ஸோ இந்த தீர்க்க தரிசனம் சகரியா யாருக்கு பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து வருவதற்கு ஏறக்குறைய ஒரு 400 வருஷத்துக்கு முன்பாக ஆலயம் கட்டி கொண்டிருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆலயம் கட்டும்போது ஏற்பட்ட தடைகளை அவர் நீக்கி ஆலயத்தை சரிவர கட்டுவதற்காக கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் தான் சகரியா புஸ்தகம். அப்போ சகரியா ஆலயம் கட்டுறதுக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதைத்தான் நம்ம படிக்கிறோம், வாரம் படிச்சுட்டு தான் போகிறோம். அஷூரன்ஸ், உறுதி, உற்சாகம், என்கரேஜ்மெண்ட்டு, பிளஸ்ஸிங்னு ஆசீர்வாதம், இது எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ப்ராசஸை நம்ம எதோட கம்பேர் பண்ணி இது வரைக்கும் பார்த்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, உலக ஜனங்கள் ரட்சிப்படையக்கூடிய ப்ராசஸில் யூதர்களுடைய பங்குல இஸ்ரேல் ஜனங்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம்னா, முதல்ல அங்கே பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் கட்டி கொண்டிருந்த அந்த ஆலயம் கட்டுவதற்கு எப்படி தடை அவங்க கட்டி முடிச்சாங்களோ, அதே மாதிரி தான் பிற்காலத்தில் உலக ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்க போகிற அந்த ஆசீர்வாதத்தில் யூதர்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத தேவன் அன்னைக்கே தீர்க்கதரிசனத்தின் மூலம் காமிச்சிட்டார். ஸோ நிழல் பொருள் அடிப்படையில் பார்த்துட்டு வந்தோம். அந்த அடிப்படையில் தான் நம்ம சகரியா புஸ்தகத்தை எத்தனையா பிரித்தோன்னு பார்த்தீங்கன்னா 4 பகுதிகளை நம்ம பிரித்தோம். அதில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற 12ஆம் அதிகாரம் 4வது பிரிவுக்குள்ளே வருது. அந்த 4வது பிரிவு எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்கரேஜ்மெண்ட் அண்ட் ஹோப் அப்படின்னு படித்தோம். அதாவது என்கரேஜ்மெண்ட் சொல்லப்போனால் இப்போ நம்ம படித்ததான் உற்சாகப்படுத்துதல், அப்புறம் நம்பிக்கை கொடுத்தல். அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆலயம் கட்டி கொண்டிருக்கிறப்ப என்ன ஒரு உற்சாகம், என்ன ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மேசியா அப்படிங்கிற ஒருத்தர் வரப்போகிறாரு, அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய 1ஆம் வருகையை பற்றியும் சொல்லியிருக்கு, 2ஆம் வருகையை பற்றியும் சொல்லியிருக்கு. 1ஆம் வருகைக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கு, 2ஆம் வருகைக்கு பின்னாடி நடக்க போகிற விஷயத்தையும் சொல்லியிருக்கு. எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4வது பகுதி. ஸோ 4வது பகுதியில் இப்போ நம்ம என்ட்ரா இருக்கிறது 12ஆம் அதிகாரம். 12ஆம் அதிகாரத்தின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நாளுக்கு முன்னுரை அப்படின்னு படித்தோம். ஒரு பெரிய நாள் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பல சப்ஜெக்டில் இஸ்ரேல் ஜனங்களை பற்றி படிக்கிறப்ப பேசக்கூடிய ஒரு வார்த்தை. யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், அந்த நாள் ஒரு பெரிய நாள், அதற்கு ஒத்த நாள் இனிமேல் வரப்போகிறதும் இல்லை, அந்த மாதிரிலாம் படிக்கிறப்ப அந்த ஒரு நாளை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். பட் அந்த நாளுக்குரிய ஒரு முன்னுரையாக தான் எந்த சாப்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் இருக்குது. இந்த 12ஆம் அதிகாரத்தின் சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களை கடைசி காலத்தில் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் ஆரம்பிப்பதில் தேவன் எப்படி எடுத்து யூஸ் பண்ணுறார் அப்படிங்கிறது தான் இந்த 12ஆம் அதிகாரத்தின் நோக்கம். பட் இந்த 12ஆம் அதிகாரத்தில் நடக்க போகிற சம்பவம் உலகத்தின் கடைசி காலத்தில் நடக்க போகுது. அதை பற்றி எதுக்கு பழைய ஏற்பாட்டில் ஆலயம் கட்டிட்டு இருக்கிற ஜனங்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, ஆலயம் கட்டிட்டு இருக்கிற ஜனங்களுடைய சந்ததி தான் பிற்காலத்தில் உலக ஜனங்களை ஆசீர்வதிக்க போகுது. அப்போ நீங்கள் ஒழுங்காக கட்டுங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த தீர்க்க தரிசனம். அப்போ என்னென்ன மாற்றங்கள் நடைபெற இருக்குது தேசத்துலன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக இஸ்ரேல் தேசமும் மாறப்போகுது, ஜனங்களும் மாறப்போகிறாங்க, மாறி ஆகணும். ஏன்னா உலக ஜனங்களை அவங்கள ஆசீர்வதிக்கணும். அந்த மாறுதல் எப்படி நடக்க போகுதுங்கிறத தேவன் இண்டிகேட் பண்ணுறார். ஸோ இஸ்ரேல் தேசம் எப்படி மாறப்போகுதுன்னா, கூடிய சீக்கிரம் ஒரு தெய்வீக நிலைமைக்கு போகுது. ஜனங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக நிலைமைக்கு போகிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்களும் கிடையாது, மீந்திருப்பவர்கள் அப்படின்னு நம்ம படித்தோம். அந்த மீந்திருப்பவர்களை பராமரிக்கிறதுக்கும் பக்குவப்படுத்துறதுக்கும் தேவனை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு குரூப் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதிய தலைவர்கள் அப்படின்னு படித்தோம். இந்த விஷயங்கள் எல்லாமே கடைசி காலத்தில் நடக்க போகிற விஷயம். ஸோ 4வது பகுதியில் இப்போ நம்ம படிக்கிற 12ஆம் அதிகாரம் நிழல் பொருள் அடிப்படையில் கிடையாது. நம்ம ஏற்கனவே தெளிவாக பார்த்துட்டோம். ஏன்னா டைரெக்டாக சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே டைரெக்டாக கடைசி காலத்துக்கு தான் பொருந்தும். அது இயேசு கிறிஸ்துவின் 1ஆம் வருகைக்கு பொருந்தாது அப்படின்னு நம்ம படிச்சிட்டோம். அப்போ டைரெக்டாக பொருள் தான். அந்த டைரெக்டாக பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற இஸ்ரேல் தேசம் நாளைக்கு எப்படி மாறப்போகுது, எப்படி இந்த ஜனங்கள் மாறப்போகிறாங்க, எப்படி தேசம் மாறப்போகுது, மீந்திருப்பவர்கள் எப்படி வரப்போகிறாங்க அப்படிங்கிற சொல்கிறதுக்காக தான் இந்த 12ஆம் அதிகாரத்தை தேவன் எடுத்திருக்கார். சரி, இப்போ சொல்லுங்கள். நீங்கள் மடமடன் போன வாரம் படித்தது பூரா சொல்லணும், நோட்டை பார்க்காம பைபிள் பார்க்காம. ஓகே, இஸ்ரேல் தேசத்தை தேவன் எடுத்து யூஸ் பண்ண போகிறார். எப்படி யூஸ் பண்ண போகிறார்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்,
புதுசாக ஒரு வகுப்பு ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது. எப்படி எடுத்து யூஸ் பண்ண போறாரு? ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக வந்துடுவீங்க. முதல்ல தேவன் இஸ்ரேல் ஜனங்களை தன்னுடைய கருவியாக யூஸ் பண்ணுற போறாரு. எப்படி யூஸ் பண்ண போறான்னு பார்த்தீங்கன்னா, எருசலேமை நான் என்னவா மாற்ற போறேன்? தத்தளிப்பின் பாத்திரமாக மாற்ற போறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது, எல்லா ஜனங்களுக்கும் அவங்களை என்ன ஆக்க வேண்டாரு? பாரமான கல்லாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டார். கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். இந்த மாதிரி ப்ராசஸ் தேவன் இவங்களை வச்சு பண்றப்ப உலக நாடுகள் எல்லாருமே இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக கூடிக்கொள்வார்கள். படிச்சோம் நம்ம. ஸோ மறுபடியும் ரீகால் பண்ணிக்கலாம். எருசலேம் என்ன ஆக்க போறாருன்னா, தத்தளிப்பின் பாத்திரமாக்க போறாரு, பாரமான கல்லாக்க போறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த ஜனங்களை என்ன செய்யறதுன்னு மற்ற நாடுகளுக்கு தெரியாது. இந்த நாட்டுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனா சில பேர் அவங்களுக்கு உதவி செய்யும் வருவாங்க, சில பேர் அவங்கள அடிமைப்படுத்தவும் வருவாங்க, ஜெயிக்க வருவாங்க. ஆனா ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா இதெல்லாம் யார் பண்றது பார்த்தீங்கன்னா, பாத்திரமாக்குகிறேன், கல்லாக்குவேன், சிதைக்கப்படுவார்கள், கூடிக்கொள்வார்கள், இதெல்லாம் யார் பேசிட்டு இருக்கிறார்? தேவனே பண்றார். அப்ப தேவனே இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாருன்னா, ஒரு இக்கட்டுக்கு ஒப்பு கொடுக்கிறார் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஆனா அந்த இக்கட்ல கடைசியா ஜெயிக்க போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் தான். எப்படி ஜெயிக்க போறாங்க? சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளும் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்ற அந்த பாயிண்ட் வர்றப்ப, சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாம் விரோதமாக கூடிக்கொண்டால் கூட தேவன் சுற்றி இருக்கிற நாடுகளை என்ன பண்ண போறார்? விரோதமாக வரக்கூடிய நாடுகளை என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பை ஏற்படுத்த போறேன்ட்டார். ஸோ குதிரைங்கிறது என்னன்னு படிச்சோம் நம்ம. ஒவ்வொரு நாட்டினுடைய ராணுவ வலிமை. அந்த ராணுவ வலிமையெல்லாம் இந்த ஜனங்களுக்கு முன்னாடி ஒண்ணுமே செய்யாது. அதான் திகைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கு என்ன வர வைக்க போறேன்? புத்தி மயக்கத்தை வர வைக்க போறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லா குதிரைகளுக்கும் நான் என்ன உண்டு பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு? குருட்டாட்டத்தை உண்டு பண்ண போறார். எப்படி தேவன் இதை செயல்படுத்த போறார்? அவ்வளவு நாடுகளும் கூடி வரப்ப அந்த நாடுகளுடைய ராணுவ வலிமையை தேவன் ஒண்ணுமில்லாம ஆக்க போறேன்னு சொல்லிட்டார். எப்படி ஆக்க போறார் அப்படின்னா, அப்படி ஆக்கணும்னா முதல்ல ரெண்டு விஷயம் மாறணும். ஒன்னு தேசம் மாறணும், இன்னொன்னு ஜனங்கள் மாறணும். எந்த தேசம், எந்த ஜனங்கள்? அதை மாத்துறதுக்கு தான் யாரை கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா, யூதாவின் கவர்னர்ஸை கொண்டு வர்றார். யார் இந்த யூதாவின் கவர்னர்ஸ்? முற்பிதாக்கள். எங்கிருந்து வர போறாங்க? அவங்க பூமியிலிருந்து வர போறாங்களா? எங்கிருந்து வர போறாங்கன்னு கேட்டேன். உயிர்த்தெழுந்து வர போறாங்க. எப்போ உயிர்த்தெழுந்து வருவாங்க? இஸ்ரேல் நல்லா அடி வாங்கி வெற்றியை நோக்கி பிரயாணம் பண்ணணும்னா அடுத்தது கண்டிப்பா இவங்களுடைய உயிர்த்தெழுதல் ரொம்ப முக்கியம். அப்ப இவங்க என்ன பண்ண போறாங்க? நாட்டையும் மாத்த போறாங்க, ஜனங்களையும் மாத்த போறாங்க. அப்படின்னு இவங்களுக்கு ஒரு பவர் இருக்கணுமா வேண்டாமா? அது என்ன பவர் இவங்களுக்கு இருக்கு? தேவன் எப்படி எடுத்து இவங்களை யூஸ் பண்ண போறாருன்னா, விறகுகளுக்குள்ள எரிகிற அக்னி அடுப்புக்கும் அப்படின்னு படிச்சோம். அடுத்தது நெக்ஸ்ட் பார்க்காம சொல்லணும், வைக்கோல் கட்டுகளுக்குள்ள எரிகிற தீவெட்டி. பாருங்க, தீர்க்கதரிசனத்துல தேவன் அடையாள பாஷை யூஸ் பண்றது எவ்வளவு பிரயோஜனமா இருக்கு பாருங்க. டக்கு 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 நமக்கு மைண்டுக்கு ஞாபகம் வந்துருது விஷயங்கள். சோ யூதாவின் தலைவர்கள் என்ன போறாராமா? அடுப்பாக்க போறாரு, நெருப்பாக்க போறாரு. அடுப்பாக்குறதுனா என்ன, நெருப்பாக்குறதுனா என்ன? அடுப்பாக்குறதுனா எல்லா ஹீட்டையும் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பொருள், அதான் அடுப்பு. கீழே இருக்கிற எல்லா ஹீட்டையும் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பொருள் மேல ஒரு பொருளை ஊத்துனா என்ன ஆகும்? அந்த தீயுடைய உக்கிரமும் அப்படியே பரவும். அந்த மாதிரி பயங்கர உக்கிரமா யார் இருக்க போறாங்க பாத்தீங்கன்னா, இந்த முற்பிதாக்கள் இருக்க போறாங்க. யூதாவின் கவர்னர்ஸ் அவங்க இருக்க போறாங்க, யூதாவின் தலைவர்கள் இருக்க போறாங்க. அதே சமயத்துல அவங்க ஒர்க் பண்ற ஸ்பீட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வைக்கப்புல்லுக்குள்ள வச்சிருக்கிற தீவெட்டி மாதிரி இருக்குமாமா. தீவெட்டிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. வைக்கப்புல்லுக்குள்ள வச்சிருக்கிற தீவெட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, பயங்கர ஸ்பீடா எரியும். ஸோ இவங்களுடைய ஒர்க் எப்படி இருக்க போது பார்த்தீங்கன்னா, பயங்கர ஸ்பீடா இருக்க போதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்படி ஸ்பீடா இருக்கிறப்ப ஜனங்களும் மாறணும், தேசமும் மாறணும் இல்லையா? கரெக்டா? ஸோ ஜனங்கள் எப்படி மாறுவாங்கிறத ஒரே வரியில பார்த்து முடிச்சோம் போன வாரம். இன்னும் டீட்டெயில் இந்த வாரம் படிக்க போறோம். ஜனங்கள் எப்படி மாற போறாங்கன்னா, ஜனங்களுடைய கண்டிஷனே மாறப்போகுது. எப்படி மாற போறாங்க பார்த்தீங்கன்னா, அவர்களில் தள்ளாடினவன் யாரை போல் இருப்பான்? தாவீதை போல் இருப்பான். ஏன் தள்ளாடினவன் மோசையை போல் இருப்பான்னு சொல்லிருக்கலாம்ல? தள்ளாடினவன் தானியேலை போல் இருப்பான்னு சொல்லியிருக்கலாம்ல? எதுக்கு தள்ளாடினவன் தாவீதை போல் இருப்பான்னு சொல்லியிருக்கு? யாரோ சொல்ல முடியுமா? தள்ளாடுறதுன்னு என்ன அர்த்தம்? முதல்ல இஸ்ரேல் ஜனங்கள் முதல்ல தள்ளாடி இருக்காங்க. எதுல தள்ளாடி இருக்காங்க? விசுவாசத்துல. அப்ப எந்த மாதிரி நிக்க போறாங்க? தாவீது மாதிரி விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா நிக்க போறாங்க அப்படின்னு நம்ம படிச்சோம். சோ அந்த விசுவாசத்தை உடைய ஜனங்களா இவர்கள் மாறணும்னா யார் ஒர்க் பண்ணி ஆகணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முற்பிதாக்கள் ஒர்க் பண்ணி ஆகணும். புரிஞ்சுக்கோங்க. சோ முற்பிதாக்களுடைய வேலை சாதாரண வேலை இல்லை. தேசத்துக்குள்ளேயும் வேலை செய்யணும், தேசத்தை சுத்தி நிக்கிற ஜனங்களுக்குள்ளேயும் வேலை செய்யணும். இதெல்லாம் செஞ்சு இந்த ஜனங்களை பரிசுத்தமான ஜனங்களாகவும் பரிசுத்தமான தேசமாகவும் மாற்ற வேண்டிய பொறுப்பை தேவன் முற்பிதாக்கள் கையில் என்ன பண்றாருன்னா கொடுக்கிறார். கரெக்டா? அப்ப முற்பிதாக்கள் சார்ஜ் எடுத்து ஜனங்கள் சீர் பொருந்தும் போது சுத்தி நிக்கிற உலக நாடுகளுடைய கண்டிஷன் என்ன? வாச்சிடலாம்.
சகரியா 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகரியா 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறது யார்? இந்த சப்ஜெக்ட்ல இப்ப பேசிட்டு இருக்கிறது யாருங்கிறது ரொம்ப முக்கியம். யார் பேசிட்டு இருக்கா? தேவன் பேசிட்டு இருக்கார். அப்ப தேவன் என்ன பேசுறார் அப்படின்னா, எருசலேமுக்கு விரோதமாய் வரக்கூடிய எல்லா ஜாதிகளும் என்ன பண்ணுவேன்? அழிப்பேன். கொஞ்சம் அப்படி யோசிச்சு பார்க்கலாமா? ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? உனக்குள்ளும் உன் வம்சத்துக்குள்ளும் எல்லா ஜாதிகளையும் அழிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? ஆசீர்வதிப்பேன். யார? எல்லாத்தையும். இப்ப தேவன் என்ன பண்ண போறாரு? அதுக்கு அழிக்க போறார். யார? அப்ப தேவன் இஸ்ரேல் ஜனங்களை வச்சு அழிக்க போறாரு, எல்லாத்தையும் ஆசீர்வதிக்க போறாரு. கேள்வி கரெக்டான கேள்வி இல்லையா? ஆசீர்வதிக்க போறாரா அழிக்க போறாருன்னு கேட்டேன். என்ன பேர்? பாதி பாதி பதில் சொல்ல வேண்டாம், முழுமையான பதில். அழிக்க போறாரா ஆசீர்வதிக்க போறாரா? பாருங்க எப்படி பதில்னு. அழிக்க ஆசீர்வதிக்க போறார். ஆசீர்வதிக்க தான் போறார். அப்ப அழிக்க போறேன்னு போட்டிருக்காரு. அப்ப ஒரு சில நாடுகள் விரோதமா வராது இல்லையா அவங்க கணக்குப்படி? கம்ப்ளீட்டா எல்லா தேசத்தை அழிப்புன்னு சொல்லியிருக்காரு. எல்லா நாடுகளும் ஒரு சைடு, எருசலேம் ஒரு சைடு. அப்ப அழிக்க போறாரா ஆசீர்வதிக்க போறாரா? ஃபர்ஸ்ட் அழிச்சிட்டு அப்புறம் ஆசீர்வதிக்க போறாரு. சூப்பர் பாயிண்ட். அப்ப ஃபர்ஸ்ட் அழிக்கணும் அப்படின்னா அவர் அழிக்க போறது நாடுகளை அல்ல, சாத்தானுடைய அரசாட்சி. அதை மறந்துடக்கூடாது. சாத்தானுடைய டிவைசஸ் இருக்கு இல்லையா எல்லா நாடுகளுக்குள்ளேயும், அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம். இதை நாளை அழிச்சா தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். யாருக்கு? யார் அழிக்கிறாரோ அவங்களுக்கு. அப்ப உலக ஜனங்கள் எல்லாரும் உயிர்த்தெழுந்து வந்து கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்தில் சந்தோஷமா இருக்கும்னா, இப்ப சாத்தானுடைய ஆட்சியை கம்ப்ளீட் என்ன பண்ணி அவரு அழிச்சாகணும். அப்ப அவர் உலக நாடுகள் அழிக்கிறேன்னு சொல்றதை விட உலக நாடுக்குள் இருக்கிற சாத்தானுடைய அரசாட்சி என்ன பண்றாருன்னா அவர் அழிக்கிறார். கம்ப்ளீட்டா அழிக்க போறார். அது அவரே சொல்லிட்டார். பாருங்க, NIV வாசிக்கிறப்ப அந்த வார்த்தைகள் நல்லா இருக்கும், அதுக்காக போட்டேன். நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன். On that day I will set out to destroy all the nations that attack Jerusalem. All the nations that attack Jerusalem. அப்படின்னா எந்தெந்த நாடுகளை தேவன் அழிக்க போறாரு? யார் யாரெல்லாம் எருசலேம் அட்டாக் பண்ண போறாங்களோ அவங்க அழிக்க போறாரு. ஏங்க, இவங்களை வச்சு ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டிய தேவன் இவங்களை தொடரவங்கள அட்டாக் பண்ண போற. என்ன அர்த்தம்னா, இவங்களை தொடும்போதுதான் சாத்தானுடைய அரசாட்சிக்கு ஒரு முடிவு வரும் எல்லா நாட்டிலையும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தேவன் உருவாக்கி தான் இவர்களை அழித்தாலும் கூட மறுபடியும் என்ன பண்ண போறாரு? எல்லாத்தையுமே உயிர்த்தெழுப்ப போறார். அப்ப உயிர்த்தெழுப்புதல் அப்படிங்கிறது ஆசீர்வாதம் தானே. சாத்தானுடைய டிவைசஸ் அழிக்கிறதுங்கிறதும் ஒரு ஆசீர்வாதம் தானே. அதே தான் தேவன் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பண்றாருன்னா, எல்லா நாடுகளையும் எருசலேமுக்கு விரோதமா என்ன பண்றாரு அவரு? கூட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த எருசலேமுக்கு விரோதமா வரக்கூடிய நாடுகள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா தேவன் என்ன பண்ண போறாருன்னா அழிக்க போறார். இப்போ ஒரு கேள்வி வரணும், எல்லா நாடுகளையும் அழிக்க போறார், இந்த நாட்டை மட்டும் என்ன பண்ண போறதில்ல? அழிக்க போறதில்ல. ஏன்? ஏன்னா இந்த பாயிண்ட்ல இந்த தேசம் தேவனுக்கு பிரியமா மாறப்போகுது. ஜனங்களும் தேவனுக்கு பிரியமா மாறி, ஜனங்கள் மட்டும் தேவனுக்கு பிரியமா மாறிட்டாங்க. ஒருத்தரால இவங்களை என்ன பண்ண முடியாதுங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்பேற்பட்ட ஆயுதத்தை எடுத்து வந்தாலும் சரி. தேவன் ஏற்கனவே சொல்லியிருக்கார். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் உருவாக்கப்படும், ஆனால் உன்னை ஒன்றும் செய்யாது. இந்த மாதிரி ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும் உலகத்துல? உனக்கு எதிராக நிறைய விஷயங்கள் வரும், ஆனா வரக்கூடிய விஷயம் எது கூட எதுவுமே உன்னை ஒன்றும் பண்ணாது. எப்பன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எனக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா, நீங்க நான் நினைக்கிற மாதிரி மாறினா. சோ இந்த ஜனங்கள் தான் எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே பவர்ஃபுல்லான ஜனங்கள். என்ன பவர் இவங்கிட்ட இருக்கு தெரியுமா? தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுங்கிறது எவ்வளவு பெரிய பவர்ங்கிறத இந்த ஜனங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நீ மட்டும் கீழ்ப்படிஞ்சு பாரு, உனக்கு விரோதமா எத்தனை பேரை உருவாக்கினாலும் சரி, எத்தனை பேர் வந்தாலும் சரி, நானே கொண்டு வந்தாலும் சரி, நீங்க மட்டும் கீழ்ப்படிச்சிருந்தீங்கன்னா யாரும் உங்களை என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கினவங்க தான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள். சரிங்களா? சோ 12ஆம் அதிகாரத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? ரெண்டா பிரிக்க போறோம். எப்படி பிரிக்க போறோம்னா, வசனம் 1 to 9 ஒரு பிரிவும், வசனம் 10 to 14 ஒரு பிரிவும். இப்போ ஒரு கேள்வி உங்க மனசுக்குள்ள வரணும். ஏற்கனவே நம்ம எது வரைக்கும் படிச்சு முடிச்சிட்டோம்? வசனம் இதுல இந்த சாப்டர்ல ஏற்கனவே எது வரைக்கும் படிச்சு முடிச்சிட்டேன்னு கேட்கிறேன் நான். 1 to 9 படிச்சு முடிச்சிட்டோம். கரெக்டா? அடுத்த பகுதி தனியா நிக்குது, அது 10 to 14. அதோட இந்த சாப்டர் முடிச்சது. இப்ப நீங்க பேர் வைங்க. வசனம் 1 to 9க்கு என்ன பேர் வைக்கலாம்? வசனம் 10 to 14க்கு என்ன பேர் வைக்கலாம்? ஏன் இந்த கேள்வியை ஆரம்பத்தில் கேட்காம நடுவில் கேட்கறேன்னா,
கொஞ்சம் படிச்சுட்டு அப்புறம் அதுக்கு கேள்வி கேட்டால் தான் நல்லா இருக்கும். ஸோ வசனம் 1 to 9 வரைக்கும் படிச்சாச்சு. ஸோ பேர் வைங்க. 10 to 14 வரைக்கும் படிக்க போறோம். அதுக்கும் பேர் வச்சிடலாம். என்ன பிரிவு பிரிக்கலாம்? ஒரு க்ளூ தட்டுமா உங்களுக்கு? தெய்வீக நிலைமை. வசனம் 1 to 9 தெய்வீக நிலைமையை பத்தி பேசியிருக்கு. எதனுடைய தெய்வீக நிலைமைனா தேசத்தின் தெய்வீக நிலைமை. மறந்துடாதீங்க. கரெக்டா நான் சொல்றது? தேசம் எப்படி எப்படி மாறப்போகுது அப்படிங்கறத பத்தி தேவன் சொல்லியிருக்கார். 1 to 9. இப்ப நேச்சுரலி பதில் ஈஸியா வந்துடும் உங்களுக்கு. தெய்வீக நிலைமை யாரோடன்னு கேட்டீங்கன்னா ஜனங்கள். சோ இப்ப நம்ம படிக்க போறது கம்ப்ளீட்டா ஜனங்களை பத்தி. கரெக்டுங்களா? வசனம் 10 to 14 படிக்க போறோம். அதுல படிக்க போறது யாரை பத்தின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஜனங்களை பத்தி. நீங்க சொல்லுங்க, இஸ்ரேல் ஜனங்கள் இன்னைக்கு 2020 வருஷம் தானே, இன்னைக்கு பரிசுத்தமா இருக்காங்களா? தேவன் விரும்பின மாதிரி இருக்காங்களா? இல்ல. ஆனா தேவன் என்ன பண்ண போறாரு? அவங்கள மாத்த போறார். அது எப்படி மாத்த போறாருங்கிறது தான் வசனம் 10 to 14 சொல்லியிருக்காரு. சரி, இப்ப எப்படி இருக்காங்க? அந்த தேசத்துக்குள்ள உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் இன்னும் இருக்கு, தவறான விஷயங்கள் இன்னும் இருக்கு. கரெக்டுங்களா? கள்ள போதகர்கள் இருக்காங்களா இல்லையா? அந்த பிக்சர் போடால இதான் ஞாபகத்துக்கு வரணும். இன்னைக்கு இஸ்ரேல் நாட்டுக்குள்ள கள்ள போதகர்கள் இருக்காங்களான்னு கேட்கிறேன். கட்டாயமா இருக்கிறாங்க. விக்கிரகாராதனை செய்யறவங்க இருக்காங்களா இல்லையா? பில்லி சூன்யம் இருக்கா இல்லையா? எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் வச்சுட்டு தேவன் இப்ப தேசத்தையும் பரிசுத்தமா மாத்தணும், ஜனங்களையும் என்ன பண்ணணும்? பரிசுத்தமா மாத்தணும். எப்படி இது பாசிபிள் அப்படின்னா, ஜனங்களுடைய மனசு மாறுறதுக்கு கொஞ்சம் முன் வந்தாங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு நன்மையை கொடுக்குறேன்னு சொல்றவரு உலகத்தை படைத்த கடவுள். அப்படி சொல்றாரு. வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 59 அதிகாரம் 1 வசனம். ஏசாயா 59 1 வசனம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை என்னாகல? குறுகி போல. அவர் ரட்சிப்பதற்கு ஃபுல்லா மனம் திறந்து காத்திருக்கார். ஆனா ரட்சிப்பை வாங்க போற ஜனங்கள் ரட்சிப்பை வாங்குற கண்டிஷன் இருக்காங்களா? கொஸ்டின். அப்ப அவர்கிட்ட நிறைய பவர் இருக்கு. அடுத்தது, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அவருடைய செவி என்னாகல? மந்தமா. அவர் எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்காரு. ஆனா சில விஷயத்துக்கு பதில் கொடுக்கறது இல்ல. ஏன் கொடுக்கறது இல்லைன்னா ஜனங்க ஒழுங்கு இல்ல. அப்ப ஒழுங்கில்லாத ஜனங்களை ஒழுங்கா மாத்தணும்னா அதுக்கு ஒரு குரூப் தேவை. அந்த குரூப் பார்த்து யாரை கொண்டு வந்து வைக்கிறான்னு பாத்தீங்கன்னா முற்பிதாக்கள். சோ முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து வரும்போது ஜனங்கள் பரிசுத்தமா இருப்பாங்களா அல்லது பரிசுத்தம் இல்லாமல் இருப்பாங்களா? திருப்பி கொஸ்டின் அகைன். முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து வரும்போது இஸ்ரேல் ஜனங்கள் பரிசுத்தமா இருப்பாங்களா பரிசுத்தம் இல்லாமல் இருப்பாங்களா? கட்டாயம் இல்லாம தான் இருப்பாங்க. ஏன்னா ஈயம் களிம்பெல்லாம் நீக்குவேன்னு சொல்லியிருக்காரு வசனத்துல. வாசிச்சிடலாம். ஏசாயா 1 அதிகாரம் 25 வசனம் 26 வசனம். ஏசாயா 1 அதிகாரம் 25 26 வசனங்கள். நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி. நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி. இப்பதான் சொன்னோம், கை என்ன ஆயிடுச்சு? அவருக்கு குறுகி போயிடுச்சா? அவர் கை குறுகி போல. இவங்க ரட்சிப்பை வாங்க தயாரா இல்ல. இப்ப சொல்றார், என் கையை உன்னிடமாய் திருப்பி. எப்ப? முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து வரக்கூடிய அந்த பாயிண்ட். உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு. அப்ப ஜனங்களுக்குள்ள என்ன இருக்கு? களிம்பு இருக்கு. சோ களிம்பு என்ன பண்ண போறாரு? இப்ப சுத்தமாய் புடமிட்டு. புடமிடுறது எப்படி? அக்னிதான். புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். உன் ஈயத்தை எல்லாம் நான் என்ன பண்ணிடுவேன்? நீக்கிடுவேன். அப்ப அசுத்தம், தேவையில்லாத விஷயங்கள் தேசத்துக்குள்ள கண்டிப்பா இருக்கும். தேவன் அதெல்லாம் எடுக்க போறார். யாரை வச்சு எடுக்க போறார்? யாரை வச்சு எடுக்க போறார்? முற்பிதா. அதனால முற்பிதாக்களை பத்தி படிக்கிறப்ப எப்படி படிச்சோம்? அந்நாளில் யூதாவின் தலைவரை எப்படி ஆக்க வேண்டாரு? விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்னி அடிப்புக்கும். இரண்டாவது பாயிண்ட், வைக்கோலுக்குள்ள எரிகிற தீவெட்டிக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவங்க ஒர்க் பயங்கர ஃபோர்ஸா இருக்கும், ஸ்பீடா இருக்கும். கரெக்டா? எதுல? தேசத்தை சுத்தமாக்குறதுலயும் இருக்கும், ஜனங்களையும் சுத்தமாக்குறதும் இருக்கும். சோ ஜனங்களை சுத்தமாக்குறத எப்படி பாயிண்ட் சொல்லிருக்குன்னா, திரும்பவும் எருசலேம் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேறப்பட்டிருக்கும். என்ன புரிஞ்சுக்கலாம்? எருசலேமே மறுபடியும் எருசலேமை மாத்திர பொறுப்பு யாருக்கு தான் இருக்கு? இந்த ஜனங்களுக்கு தான் இருக்கு. யாருக்கு இருக்குன்னா முற்பிதாக்களுக்கு இருக்கு. ஜனங்களை அவங்க மாத்த போறாங்க. கரெக்டா? அப்ப ஜனங்களை முற்பிதாக்கள் களிம்பு நீங்க சுத்திகரிக்க போறாங்கன்னா, இப்ப நம்ம படிக்க போறது என்ன பாத்தீங்கன்னா, அது எப்படி நடக்கும் அப்படிங்கறத படிக்க போறோம். சோ எப்படி நடக்குங்கிறத எப்படி படிக்க போறோம்னா, ஆட்டிடியூட் ஆஃப் பீப்புள், ஜனங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் இந்த காலப்பகுதியில். எந்த காலப்பகுதியில்? முற்பிதாக்கள் உயிர்த்தெழும் காலப்பகுதியில் மீந்திருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம், தப்பில்லை. இஸ்ரேல் ஜனங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம அடுத்தது படிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ள போறோம். சோ அந்த ஆட்டிடியூட் எப்படி இருக்குங்கிறத தேவன் எக்ஸ்பிரஸ் பண்றாரு. நிறுத்தி நிதானமா வாசிக்கலாம். சகரியா 12 அதிகாரம் 10 வசனம். சகரியா 12 அதிகாரம் 10 வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும். சரியான பாயிண்ட் ஆரம்பிக்கிறப்ப, நான் தாவீது குடும்பத்தார் மேலும்.
எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். என்ன ஊற்றுவேன்? முதல்ல சொல்லி பார்த்துக்கலாம். என்ன ஊற்றுவேன்? கிருபையின் ஆவியும் ஊற்றுவேன், விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். யார் மேல? யார் தாவீது குடும்பத்தார்? அதான் கொஞ்சம் நிறுத்துறேன். தாவீது குடும்பத்தான்னு சொன்ன ராஜவம்சம். இப்ப யார் ராஜவம்சம்? அப்ப முற்பிதாக்களுக்கு தேவன் என்ன பண்றாரு? கிருபை விண்ணப்பத்தின் ஆவியை கொடுக்கிறாரு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன கொடுக்கிறாருன்னா கிருபை விண்ணப்பங்கள் ஆவியை கொடுப்பேன். அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் ஜனங்கள் மாறுவாங்க. சோ ஜனங்கள் எப்படி மாறுவாங்க? அவங்க ஆட்டிடியூட் எப்படி மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து, தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து. அப்ப குத்துனது எப்பயோ, குத்துனது எப்பயோ, ஆனா நோக்கி பார்க்கறது இப்பதான். ஏன்? ஏன்னா இப்பதான் தேவன் உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் கொடுக்கும் போது அவர்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து அழுவாங்க. எப்படி அழுவாங்க? ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி. ஒரே பேரானவன் அப்படி என்றால் என்ன? ஒரே பேரான என்றால் என்ன? கஷ்டமான கேள்வி கேட்டிருக்கிறேன் நானு. ஏன் இந்த கேள்வி திருப்பி திருப்பி கேட்கிறேன்? அப்படி ஒரு சப்ஜெக்ட் பார்த்திருக்கோம். நம்ம அப்படி ஒரு சப்ஜெக்ட் பார்த்திருக்கோம். கரெக்ட்? ஒரே பேரான என்ற ஒரு சப்ஜெக்ட் பார்த்திருக்கோம். ஒரே பேரான என்ன? வாரிசு. அதுக்கு நிறைய டெஃபினிஷன் இருக்கு. வாரிசு. அப்ப வாரிசு செத்து போனா எப்படி புலம்புவாங்களோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்களாமா? புலம்பி. ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல. தலைச்சன் பிள்ளை, முதல் பிள்ளை, முதல் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார். சோ வாட் இஸ் த ஆட்டிடியூட்? வாட் வில் பி த ஆட்டிடியூட் ஆஃப் பீப்புள் கேட்டா, நெஞ்சு நெஞ்சா அடிச்சு அழுக போறாங்க. யாரை பார்த்து? யாரை பார்த்து? எங்க பாயிண்ட் வர மாட்டேங்குது பதில். யாரை பார்த்துன்னு கேட்ட? எப்படி இப்படி மாறிட்டீங்க? இப்படி வசனம் சொல்லுது எண்ணெய். எண்ணெய்னா யாரை? தேவனை. பேசிட்டு இருக்கிறது யாரு? அப்ப தேவனை குத்துனாங்களா அவங்க? பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். பட் பாயிண்ட் என்னன்னா, இதுதான் ஜனங்களுடைய ஆட்டிடியூட். சோ ஏன் இந்த ஆட்டிடியூட் இப்ப வருது? ஏன் மனங்கசன் இப்ப அழுகிறாங்கன்னா, தேவன் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காரு? கிருபை விண்ணப்பத்தின். இதை பத்தி அதிகமா டீடைல் இப்ப படிக்க டைம் இல்ல. கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் தேவன் இப்ப கொடுக்கிறாரு கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்துல. ஆனா இதுக்கு முன்னாடி பல தடவை கொடுத்திருந்தார் இதே ஜனங்களுக்கு. அதை வச்சு கிருபையின் ஆவி விண்ணப்பத்தின் ஆவி கொடுத்தா எப்படி இருப்பாங்க கண்டுபிடிச்சிடலாம். திருப்பி சொல்லட்டுமா? தேவன் இப்ப கொடுக்க போறாரு உங்களுக்கு கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும். இதை இப்ப கொடுக்க போறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு சிலர் கொடுத்திருந்தார் இதே ஜனங்களுக்கு. அப்ப கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யாருக்கு கொடுத்திருந்தாலும் அவங்கள போய் பார்த்தா போதும். யார் கேட்டாதிய? வாலண்டியரா தேவன் எங்களுக்கு இதை கொடுங்க அப்படின்னு வாலண்டியரா கேட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா தானியேல். எப்பன்னா மற்ற ஜனங்களுக்காக பாபிலோன் தேசத்திலிருந்து தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கும் போது தானியேல் சொன்ன ஒரு வார்த்தை இது. வாசிக்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். யாரு ஜெபம் பண்ணிருக்காப்ப? தானியேல். யார்கிட்ட ஜெபம் பண்ணிருக்காரு? தேவன்ட்ட. எதுக்கு ஜெபம் பண்ணிருக்காரு? கேளுங்க நான் சொல்றத. அடுத்தது, உம்முடைய கண்களை திறந்து, உன்னுடைய கண்களை திறந்து எங்கள் பால் இடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். எதை பாருங்க? எங்களையும் பாருங்க, எங்க தேசத்தையும் பாருங்க. எங்களையும் பாருங்க, எங்க தேசத்தையும் பாருங்க. அடுத்தது, நாங்கள் எங்கள் நீதிகளை நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நாங்க என்ன பண்ணிருக்கோம்? நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். உம்முடைய எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக நாங்க என்ன பண்றோம்? செலுத்துறோம். புரியுதா உங்களுக்கு? இதுதான் விண்ணப்பத்தின் ஆவி, இதுதான் கிருபையின் ஆவி. சோ இந்த விஷயத்தை இப்ப யார் கேட்டிருக்கா? தானியேல். இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் உங்ககிட்ட. தானியேல் ஏதாவது பாவம் செய்தாரா பாபிலோன் தேசத்துல? செய்யல. ஆனா தேவன்ட்ட அதை கேட்கிறார். யாருக்கா கேட்கிறார்? வாசிக்கலாம். தானியேல் 9:20. தானியேல் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இப்படி நான் சொல்லி, எப்படி தேவனே இதெல்லாம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு, என் பாவத்தையும் என் ஜனமாகி இஸ்ரவேலுடைய பாவத்தையும் என்ன பண்ணிருக்கேன்? அறிக்கையிட்டு. இந்த விஷயத்தை தான் தானியேல் தேவன்ட்ட கேட்கிறார். சோ கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் கொடுங்கன்னு சொல்லி தானியேல் கேட்டதனுடைய அர்த்தம் என்னன்னா, நாங்க எங்க பாவத்தை உங்க முன்னாடி என்ன பண்றோம்? நாங்க அறிக்கையிடுறோம். எங்களுக்கு இந்த ஃபேவரை நீங்க என்ன பண்ணுங்க? கொடுங்க. என்ன ஃபேவர்? நகரத்தையும் பாருங்க, எங்களையும் பாருங்க. அப்ப எங்களையும் காப்பாத்துங்க,
ஜனங்களையும் காப்பாத்துங்க, தேசத்தையும் காப்பாத்துங்க. ஏன்னா நாங்க என்ன பண்ணிட்டோம்? திருந்திட்டோம். இது தானியேலுடைய கண்டிஷன். தானியேல் சொன்ன தேவன் கேட்காம இருப்பாரா? கேட்பார். ஏன்னா தானியேல் என்ன இருப்ப? சரியாயிட்டார். இப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவனே வாலண்டியரா இந்த கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் கொடுக்கிறாருன்னு என்ன அர்த்தம்? அத்தனை இஸ்ரேல் ஜனங்களும் முற்பிதாக்களால் சுத்திகரிக்கப்பட்டு தானியேல் மாதிரி இருப்பாங்கன்னு அர்த்தம். தானியேல் மாதிரி இருக்கிறது என்ன பிரதர்? ஃபெய்த் சொல்லலாம், பொறுமைக்கு சொல்லலாம், சொல்லாம சொல்ல முடியாதா? எல்லா நல்ல கேரக்டரும் அவருக்குள்ள இருக்கு. அந்த கண்டிஷனுக்கு யார் போயிருவா? இன்னும் சிம்பிளா சொல்ல போனா பாவத்தை அறிக்கையிடுறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். இன்னைக்கு வரை இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் பாவத்தை என்ன பண்றது இல்ல, அறிக்கையிடுறதே கிடையாது. அவங்க செஞ்ச மிகப்பெரிய பாவம் இயேசு கிறிஸ்து கொன்னது. அதை கூட இன்னும் என்ன பண்ணல, ஒத்துக்கல. ஆனா ஒத்துக்க வைப்பார் தேவன் எப்பன்னா கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்துல. எப்ப? முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம். அப்ப முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அவங்க கண்ணையே தேவன் திறக்க போறார். அது ஆச்சரியம். சோ அந்த கண்ணை திறக்கிறது அப்படிங்கிறது எந்த அடிப்படையில்னா அவங்க தங்க இருக்கிற கண்டிஷன் என்ன பண்ணிக்குவாங்கன்னா தாராளமாக புரிந்து கொள்வார்கள். அப்ப தேவன் எப்படி இருந்த ஜனங்களை எப்படி மாத்துறார் அப்படின்னா, தேவன் இந்த ஜனங்களுடைய மனசை ரொம்ப பெருசா பார்க்கிறார். பார்த்துட்டு தான் எப்படி மாத்துவார்ங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்காரு பாருங்க. ஏசாயா 44 அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. ஏசாயா 44 அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். வறண்ட நிலத்தின் மேல் எதை ஊத்துவேன்? நானு ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியை. இந்த பாயிண்ட் நடந்திருக்குது. உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இத ரெண்டையும் ஊத்திட்டுனா நீங்க என்ன ஆயிருவீங்க? நீங்க பண்ண தப்பெல்லாம் நினைச்சு பாப்பீங்க, நீங்க திருந்திடுவீங்க, நீங்க மனங்கசந்து அழிவீங்க, உங்க பாவத்தை நீங்க அறிக்கையிடுவீங்க. அந்த கண்டிஷனுக்கு தேவனே அவங்க என்ன பண்றாருன்னு கொண்டு போறாரு. அப்படி கொண்டு போய் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறப்ப எப்படி வளருவாங்களாமா? வாசிங்க 4ஆம் வசனம். அதுலயே அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல என்ன பண்ணுவாங்க? வளருவாங்க. அப்படி வளர்ந்த வளர்ச்சி எதை நோக்கி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தேவனை நோக்கித்தான். 5ஆம் வசனம். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான். ஒருவன் என்ன சொல்லுவான்? நான் கர்த்தருடையவன் என்று சொல்லுவான். ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்வான். அங்க இருக்கிற ஒருத்தன் யாக்கோபுடைய பெயரை தரித்துக் கொள்வான். ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு. இதுக்கு மேல என்ன உத்தரவாதம் வேணும்? நான் கர்த்தருடையவன் என்று என்ன பண்ணுவானா? சொல்ல மாட்டான். என்ன பண்ணிடுவான்? கையெழுத்து போட்டு இஸ்ரேலின் நாமத்தை என்ன பண்ணுவானா? தரித்துக் கொள்வான். இதெல்லாம் யார் பண்ண போறான்னு கேட்டீங்கன்னா முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து பண்ண போறாங்க. எந்த ப்ராசஸ்ல பண்ண போறாங்க பாத்தீங்கன்னா தேவன் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றும் போது தங்கள் பாவத்தை இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இப்ப அறிக்கையிடுறாங்க. சரியா? சோ கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் கிடைச்சு தங்கள் பாவிகள் என்பதை உணர்ந்து தங்கள் பாவத்தை உணர்ந்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி போட்டிருக்குன்னா எனக்காக புலம்பி அப்படின்னு போட்டிருக்கு. யாருக்காக புலம்பி? அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து. குத்துனது எப்ப? முதல்ல. ஃபீல் பண்றது எப்ப? பின்னால. இந்த ரெண்டு கடல என்ன நடந்துச்சு? முற்பிதாக்களுடைய உயிர்த்தெழுதல். கரெக்டான பாயிண்ட். புரியுதா? சோ குத்துனது அப்ப தப்பா தெரியல, குத்துனது இப்ப தப்பா மட்டும் இல்ல, பயங்கரமா அலறி அடிச்சு அழுகக்கூடிய கண்டிஷனுக்கு அவங்க போயிட்டாங்க. பட் இப்ப கேள்வி என்னன்னா இந்த சப்ஜெக்ட்ல பேசிட்டு இருக்கிறது யார்? தேவன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்துனா இப்ப எண்ணெய்ங்கிறது யாரு இந்த இடத்துல? தேவன். சோ இஸ்ரேல் ஜனங்கள் யாரை குத்துனாங்க பாருங்க, மாத்திட்டீங்க. இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் யாரை குத்துனாங்கன்னு கேட்டேன். இயேசு கிறிஸ்து குத்துனாங்க. ஆனா யாரை குத்துனதா சொல்லியிருக்கு? சரி, குத்துனாங்கன்னு சொல்லியிருக்கே, அது ஒரு அடையாள பாஷையில் கொண்டு போய் தேவன் நெஞ்சை குத்தி விட்டார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்தா கூட அர்த்தம் வராது. அப்ப குத்துனாங்கன்னா குத்துனதுதான், அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. யாரை குத்துனாங்க? சரி, குத்துனாங்களா அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க பாத்தீங்கன்னா பியர்ஸ்ட் அப்படின்னு வார்த்தை இருக்கும். பியர்ஸ்ட் அதனுடைய ஹீப்ரு வேர்டு எடுத்து ஆங்கில மீனிங் பார்த்தா வவுண்டு. வவுண்டுனா காயப்படுத்தி. அப்ப கண்டிப்பா நெஞ்சில குத்துனதெல்லாம் இல்லைங்க, என்ன ஆயிருக்கு? காயப்படுத்தி இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை காயப்படுத்தினார்களா? இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை குத்தினார்களா? அப்ப தேவன் என்னைன்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி? இயேசு கிறிஸ்து குத்துனா தேவனை குத்துன மாதிரியும், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் வேணா கரெக்டா மேட்ச் ஆகும். பட் இவரை குத்துனா அவரை குத்துன மாதிரிங்கிறதுல நீங்க மறுபடியும் ஆன்டி டைப் போயிட்டீங்க, ஸ்பிரிச்சுவல் மீனிங் போயிட்டீங்க. அப்படி இல்லை. இந்த இடத்துல இந்த வசனத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தை இங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய வார்த்தைன்னா அண்ட் தே ஷால் லுக் அப்பான் மீ. இந்த மீ இருக்கு இல்லையா, அதை ரவுண்ட் பண்ணிருக்கேன் பாருங்க.
அதுக்கு மேல ஒரு ஹீப்ரு வேர்டு கொடுத்துருக்காங்களா? ஹீப்ரு கன்கார்டன்ஸ் பேஜ் நம்பர் என்ன பேஜ் நம்பர் கொடுத்துருக்காங்க? H853. நல்லா உத்து பாருங்க, அதுல ஒரு வித்தியாசம் இருக்கிறது கண்டுபிடிக்கலாம். மீ அப்படிங்கிறது தான் தமிழ் பைபிள். என்னைக்கு கொஞ்சம் பாருங்க, மீ அப்படிங்கறத தமிழ் பைபிள் வந்துச்சுன்னா எண்ணெய் நோக்கி பார்த்துன்னு வந்திருக்கு. மீனா எண்ணெய். இப்ப எண்ணெய்ங்கிறது தேவனை. சோ இஸ்ரேல் ஜனங்கள் தேவனையா குத்துனாங்க? இல்ல. யார குத்துனாங்க? இயேசு கிறிஸ்து. அதை அனலைஸ் பண்றப்ப இந்த மீ அப்படிங்கிற வார்த்தைக்கு மேல கொடுத்துக்கிற ஹீப்ரு வேர்டு H853 ஒரு வித்தியாசத்தோட இருக்கு. யார் கண்டுபிடிச்சு சொல்றீங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு. எனக்கு திருத்துவ சப்ஜெக்ட் ஞாபகம் வருது இந்த கேள்வி கேட்கறப்ப. நல்லா வசனத்தை கவனிச்சு பாருங்கன்னு சொல்லுவோம் அவங்க கிட்ட. நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்க என்னென்னமோ சொல்லுவாங்க, ஒரு வசனமா மேல கீழ. நல்லா உத்து கவனிச்சு பாருங்க. எந்த வசனத்துக்கு? 1 யோவான் 5:7 என்ன சொல்லுவோம்? பிதா குமாரன் இம்மூன்றும் ஒன்றா இருக்குன்னு நம்ம எதை உத்து பார்க்க சொல்லுவோம்? அந்த வசனம், அந்த வார்த்தையை பிராக்கெட் குள்ள இருக்கும். நான் உங்ககிட்ட அதே கேள்வி தான் கேட்டேன். இங்க கண்கார்டன்ஸ் எதுல போட்டிருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? இது சரி வர இன்னும் என்ன ஆகல தெரியலன்னு அர்த்தம். அல்லது இன்கம்ப்ளீட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாமா? அப்படின்னா இந்த வேர்டு மீ அப்படிங்கிறது இந்த இடத்துல வருவது சரியல்ல. இதுக்கு ஏதோ வேற ஒரு அர்த்தம் இருக்கு. கரெக்டா புரியுது உங்களுக்கு? அப்ப மீனா எண்ணெய். அப்ப தேவனை குத்துற மாதிரி ஆயிரும். தேவனை குத்துனாங்களா இயேசு கிறிஸ்து குத்துனாங்களா? அப்ப ஏன் தமிழ் வசனம் இப்படி வந்திருக்கு? எப்படி? அப்பொழுது அவர்கள் எண்ணெய் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து. இந்த குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்தல மீ தான் இப்ப பிராக்கெட்ல இருக்கு. அப்ப இந்த வசனம் எப்படி வந்திருக்குன்னு ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ல போய் பார்த்தா கிளியரா இருக்கு. 2 டிரான்ஸ்லேஷன் மட்டும் தான் மாறி இருக்கு. அதை தான் முக்கிய கருத்தை எடுத்துக்கிறாங்க இந்த இடத்துல. பைபிள் இன் பேசிக் இங்கிலீஷ் படிச்சு பார்த்துட்டு நீங்களே விளக்கம் சொல்லுங்க. தமிழ் பைபிள் எப்படி வந்திருக்கணும் அந்த வசனம்ட்டு வாசிங்க இப்ப. And their eyes will be turned to the one who was wounded by their hands. கரெக்ட், ஆல்மோஸ்ட் ரைட். எப்படி இருக்குன்னா and their eyes will be turned to the one. அந்த ஒன்னுங்கிறது யாருன்னு தெரியல. to the one who was wounded by their hands. யார குத்துனாங்களோ அவரை நோக்கி பார்த்தாங்க தான் இருக்கு. ரைட்? யார குத்துனாங்களோ அவர் தான் என்ன பண்ணுவாங்க? நோக்கி பார்ப்பாங்க. இது கரெக்டா இருக்கா? சோ யார குத்துனாங்க இப்ப? அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊத்தும் போது யாரை நோக்கி பார்ப்பாங்க? மேசியாவை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். அதான் என்னன்னு பாத்தீங்கன்னா the conversion of மேசியா. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் அதே மாதிரி தான் இருக்கு. ரிவைஸ்ட் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா and I will pour out on the house of David and the inhabitants of Jerusalem. அடுத்தது a spirit of compassion and supplication, so that when they look on him and him they look on him whom they have pierced. இப்படி என்ன அர்த்தம் இதுக்கு? யார குத்துனாங்களோ அவரை நோக்கி பார்த்தாங்க. புரியுதா உங்களுக்கு? தேவனை குத்துன மாதிரி இந்த இடத்துல வசனம் இல்ல. சோ தமிழ் பைபிள் எப்படி வந்திருக்கணும்னா நான் கிருபையின் ஆவி விண்ணப்பத்தின் ஆவி அவர்கள் மேல் ஊற்றுவேன். அப்படி ஊற்றும் போது அவர்கள் யாரை குத்தினார்களோ அவரை நோக்கி பார்த்து. யாரை குத்துனாங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப என்ன அர்த்தம்? அவர்கள் மேசியாவை ஏற்றுக்கொண்டதை பைபிள் என்ன பண்ணுதுன்னா ப்ராஃபட்டிக்கலா சொல்லுது. இது நடந்துச்சு, உண்மையாலுமே நடந்துச்சானே. தேவனை குத்துனாங்களா இயேசு கிறிஸ்து குத்துனாங்களா? அதை இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே அவரை பேஸ் பண்ணி வசனம் சொல்லியிருக்கு. சோ அதுல மாற்று கருத்து இல்ல. யோவான் 19ஆம் அதிகாரம் 36-37. யோவான் 19ஆம் அதிகாரம் 36-37 வசனங்கள். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. அடுத்த பாயிண்ட். அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள். தாங்கள் குத்தினவரை தான் நோக்கி பார்ப்பார்கள், தேவனை நோக்கி பார்ப்பார்கள் வசனம் இல்ல. புரியுது உங்களுக்கு? தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லு. எந்த வேத வாக்கியம் சொல்லுது? வேற ஒண்ணு. சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனையா குத்துனாங்க? யார குத்திருக்காங்க? இப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசுக்கு. சோ இந்த பாயிண்ட் கிளியரா? ரைட். அடுத்தது, குத்துனவரை ஏன் நோக்கி பார்க்கறாங்க? குத்துனது தப்புன்னு ஃபீல் பண்றாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா அவரை நோக்கி பார்த்து எப்படி புலம்புவாங்களாமா? எப்படி புலம்புவாங்களாமா? தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி. அந்த பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி. அடுத்த பாயிண்ட். ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். என்ன அர்த்தம்? அப்ப குத்துனது தெரிஞ்சிருச்சு. அப்ப மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. அந்த ஃபீலிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா தங்கள் வீட்டில் இருக்கிற தங்களுடைய தலைப்பிள்ளை செத்து போனா எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஒரே பேரான அப்படின்னா வாரிசு இல்லாம போகுது குடும்பத்துக்கு. ஒரு குடும்பத்துக்கு ஒரே வாரிசு. அந்த வாரிசு செத்து போனா எப்படி இருக்கும்? அந்த குடும்பமே அதுக்கு மேல என்ன ஆகாதுங்க,
விளங்காது. அந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. இதை தேவன் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, இப்படித்தான் ஃபீல் பண்ணுவாங்கன்ட்டு. ஆமோஸ் 8:10. ஆமோஸ் 8:10. உங்கள் பண்டிகைகளை துக்கிப்பாகவும் நாளைக்கு வருது இல்லையா, போய் சொல்லிப்பாரு. இன்னைக்கு நைட் அனுப்பிச்சு விடுங்க. யாராவது ஹாப்பி கிறிஸ்மஸ் போட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க? தேங்க்யூ விஷ் யூ தி சேம் தானே போடுவீங்க. ஆமோஸ் 8:10 போடுங்க. சரியா? எதுக்கு வம்பு அப்படிங்கிறீங்களா? உங்கள் பண்டிகைகளை துக்கிப்பாகவும். யாரும் கேட்டு அனுப்பிச்சிருந்தாங்க, நமக்கு பண்டிகைகள் கிடையாது அப்படின்பதற்கு ஏதாவது வசனம் கூறுங்க அப்படின்னு காலையில் எனக்கு யாரும் அனுப்பிச்சிருந்தாங்க. சரி, ஞாபகம் இல்லை. வசனம் இருக்கு அப்படி ஏதாவது? நமக்கு பண்டிகை இல்லை அப்படின்னு நீங்க வசனம் இருக்கான்னு கேட்கிறேன். அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்படுது. சிம்பிளா சொல்லப்போனா, ஒரு நாளை விசேஷமாக்குனா அதுக்கு பேர் என்னங்க? விக்கிரக ஆராதனை. அப்ப நமக்கு எல்லா நாளும் என்னதான்? பண்டிகை தான். அப்ப விக்கிரக ஆராதனை அப்படிங்கிற பேர்ல தான் ஜனங்கள் என்ன பண்றாங்க, நீ பண்டிகை கொண்டாடிட்டு இருக்காங்க. கரெக்டா? பண்டிகைகள் விக்கிரகம் இருக்கும், இருக்கா? யாரு? இயேசு கிறிஸ்து. சோ இயேசு கிறிஸ்து என்னவா இருக்காரு? குழந்தையா இருக்காரு அவங்களை பொறுத்த வரைக்கும். சோ அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் பண்டிகை நடக்குது. அந்த பண்டிகைகள்ல தேவன் விருப்பமா இருக்க மாட்டாருங்கிறதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. சோ நமக்கு வசனம் கேட்டா எல்லா நாளுமே நமக்கு என்னதான்? பண்டிகை தான் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, உங்கள் பண்டிகைகளை துக்கிப்பாகவும் உங்கள் பாட்டுக்களை எல்லாம் புலம்பலாகவும் மாற பண்ணி. என்ன பாட்டாயிருச்சு? எல்லாமே சோக பாட்டாயிருச்சு. ஓவரா பாடின பாட்டால இப்ப என்ன ஆயிடுச்சுங்க? இப்ப சோக பாட்டாயி சகல அறைகளிலும் இரட்டையும் சகல தலைகளிலும் மொட்டையையும் வருவித்து. எல்லாரும் இடுப்புல துண்டை கட்டணும், தாழ்மை, அந்த கண்டிஷனுக்கு போயிருவாங்க. அடுத்தது எல்லா தலையிலையும் மொட்டை, ஒண்ணும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா உழுகிறதும் யாரால தான்? அவரால் தான். முளைக்கிறது யாரால தான்? அவரால் தான். காப்பாத்துறது யாருன்னா அவர் தான். சோ எல்லா தலையும் மொட்டையை வரவித்து அவர்களுடைய துக்கிப்பை ஒரே பிள்ளைக்காக துக்கிக்கிற துக்கிப்புக்கு சமானமாக்கி. அந்த துக்கிப்பை எப்படி மாத்துறாரமா? ஒரே பிள்ளைக்காக துக்கிக்கிற துக்கிப்பு. இந்த மாதிரி தான் யார் புலம்புவாங்கன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் புலம்புவாங்க. சோ இதுக்கு பேர் என்ன பாத்தீங்கன்னா டீப் சாரோ. உச்சகட்ட துக்கத்துக்கு இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ண போறாங்கன்னா போக போறாங்க. புரியுது உங்களுக்கு? சோ மறுபடியும் பாயிண்ட் வரலாம். இது செகண்ட் போர்ஷன் இருக்கு சகரியா 12ஆம் அதிகாரத்துல. இப்ப நம்ம பார்க்கிற பகுதி, அந்த செகண்ட் போர்ஷன் என்ன சொல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆட்டிடியூட் ஆஃப் பீப்புள். எப்படின்னா முற்பிதாக்கள் அவங்களை சீர்திருத்தும் போது அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துட்டோம். சோ எப்படி அவங்க சீர்திருத்துவாங்கன்னா, தேவன் அவங்க மேல என்ன ஊத்துவாரு? கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊத்தும் போது அவங்க குத்துறதை நினைச்சு என்ன பண்ணுவாங்க? இயேசு கிறிஸ்து குத்துறதை நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க. எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு துக்கம் அந்த தேசத்துல வரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அந்த துக்கத்தை எதோட கம்பேர் பண்றது? அந்த துக்கத்தை எதோட கம்பேர் பண்றதுன்னா வாசிக்கலாம். சகரியா 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சகரியா 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்நாளிலே பெகிதோன் பட்டணத்து பள்ளத்தாக்கின் ஊராகிய ஆதாத் ரிம்மோனின் புலம்பலை போல எருசலேமின் புலம்பல் பெரிதா இருக்கும். புலம்பல் எப்படி இருக்கும்? பெரிதா இருக்கும். சரியான பதில். எது போல பெரிதா இருக்கும்? பெரிதான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றார். எதை போல இந்த புலம்பல் பெரிதா இருக்கும்? நீங்களே ஒரு தடவை ஸ்பெல் பண்ணிருங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். வாசிருங்க. அந்நாளிலே, எந்நாளிலே இது நடந்துட்டு இருக்கிற அந்த நாள்ல மெகிதோன் பட்டணத்தின் பள்ளத்தாக்கின் ஊராகிய ஒரு ஊர் அந்த ஊர்ல, அந்த ஊர் பேர் என்னங்க? ஆதாத் ரிம்மோன். இது நான் படிச்சு பார்க்கறப்ப அப்படித்தான் வருது எனக்கு. நீங்க தப்பா வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க எனக்கு. ஆதாத் ரிம்மோனின் புலம்பலை போல எருசலேமுடைய புலம்பல் எப்படி இருக்குமாமா? பெரிதா இருக்கும். சோ இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி புலம்புவார்கள்? ஆதாத் ரிம்மோனுடைய புலம்பலை போல பெரிய புலம். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆதாத் ரிம்மோன் புலம்பல் என்றால் என்ன? இங்கிலீஷ்ல ஹாதாத் ரிம்மோன் அப்படிங்கிற பேர் கொடுத்திருக்காங்க. ஆதாத் ரிம்மோனின் புலம்பல். இதை வந்து என்ன பண்ணிருக்காங்க பைபிள் ஸ்காலர்ஸ்? இப்படி ஒரு புலம்பல், இந்த மாதிரி ஒரு ஊர், இது ஊர் தானே, இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்கான்னு சொல்லி தேடி பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஊர் உலகத்துல எந்த காலத்திலுமே இல்லை. எந்த மாதிரி ஊரு? ஆதாத் ரிம்மோன் அப்படிங்கிற ஒரு ஊரு இல்லை. அப்ப ஊரே இல்லைன்னா தேவன் அந்த வார்த்தை யூஸ் பண்றாருன்னா அப்ப தேவன் ஏதோ ஒரு மீனிங் அதுக்குள்ள வச்சிருக்காருன்னு அர்த்தம். சோ என்ன பண்ணாங்கன்னா இந்த வார்த்தையை ரெண்டா பிரிச்சு அர்த்தம் கிடைச்சிருச்சு. எப்படி பிரிக்கலாம்? ரெண்டா, ஆதாத் ரிம்மோன் எப்படி பிரிக்கலாம்? ஆதாத் தனியா, அப்பா எல்லாம் பயங்கரம். ஹாதாத் தனியாவும் ரிம்மோன் தனியாவும் பிரிச்சா விடை கிடைச்சிருச்சு. சோ ஹாதாத் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹாதாத் மீன்ஸ் அராமிக் பாஷையில, அராமிக் லாங்குவேஜ்ல மைட்டி அப்படின்னு அர்த்தம். மைட்டினா மைட்டி
மைட்டி என்றால் என்ன அர்த்தம்னு கேட்டேன். வல்லமையுள்ள எடுத்துக்கலாம். ஓகே, வல்லமையுள்ள. ஆதாத் இன்னும் பாதி காணோம். ரிமோன் 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 அப்படிங்கிற வார்த்தைங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பைபிள்ல? எங்கெங்க? பள்ளத்தாக்கு. எனக்கு அது கேட்ச் ஆகல நீங்க சொல்ற பாயிண்ட். எனக்கு ரிமோன் சொன்னா ஒரு பாயிண்ட் ஞாபகத்துக்கு வரும், ஒரு பேசிக் சப்ஜெக்ட். ரிமோன் ரிமோன். சரி, என்ன நான் சொல்றேன், முதல்ல ரிமோன் என்னன்னு போட்டுட்டுமா வரேன். ரிமோன் இஸ் another name of the Syrian deity Adonis. சீரியர்களுடைய கடவுளாகிய அடோனி தெய்வம். ஆக்சுவலா இஸ் தள்ளி வந்துருச்சு கொஞ்சம். அடோனிஸ் அப்படிங்கிற ஒரு தெய்வம். இந்த அடோனிஸ் அப்படிங்கிற தெய்வத்துடைய பேர் தான் ரிமோன். இது யாருடைய தெய்வம்? இஸ்ரேல் ஜனங்களுடைய தெய்வம் கிடையாது. யாருடைய தெய்வம்னா சீரியர்களுடைய தெய்வம் ரிமோன் அப்படிங்கிறது ஏற்கனவே பைபிள்ல ஒரு இடத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கு. என்ன பேசிக் சப்ஜெக்ட்? என்ன சப்ஜெக்ட் அது? பக்கத்தில் வந்துட்டீங்க. சப்ஜெக்ட் தலைப்பு மட்டும் சொல்லுங்க. ஆனா அதுதான் இது குஷ்டரோகம். நாகமானின் 7 முழுக்கு. சரியான பதில். நாகமான் குணமாயிட்டு எலிசா தீர்க்கதரிசிட்ட போயிட்டு ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்பார். இவர் எந்த நாட்டில இருந்து வந்திருக்கார்? நாகமான் சீரியா. இப்ப அடோனிஸ் தெய்வம் ரிமோன் எந்த நாட்டுடைய கடவுள்? இப்ப நாகமான் அப்படி எடுத்து வச்சுட்டு நாகமான் எலிசா கிட்ட ஒரு எக்ஸப்ஷன் கேட்பார். எங்க ராஜா ரிமோன் கோயிலுக்குள்ள போறப்ப நான் கொஞ்சம் போக வேண்டியதா இருக்கு உள்ள. வாசிக்கலாம் பாருங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஒரு காரியத்தையே கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக. நாகமான் எலிசா கிட்ட கேட்கிறார். என் ஆண்டவன் பணிந்து கொள்ள. என் ஆண்டவன் யார்? இப்ப ராஜா, சீரிய ராஜா. இவர் சீரியாவுடைய படைத்தளபதி. என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும். ரிம்மோன் கோயிலுக்குள். அப்ப ரிம்மோன்ங்கிறது யாருடைய தெய்வம்? சீரியருடைய தெய்வம். அந்த தெய்வத்துக்கு பேருன்னு பாத்தீங்கன்னா அடோனிஸ் அப்படிங்கிற ஒரு பேரும் அந்த தெய்வத்துக்கு இருக்கு. அந்த தெய்வத்துடைய கோயில் பேர் என்ன பாத்தீங்கன்னா ரிம்மோன்ங்கிற மறந்து வேண்டாம். சோ ரிம்மோன், அடோனிஸ் இது எல்லாமே ஒண்ணுதான். யாருடைய தெய்வம் சொல்லி பாத்தீங்கன்னா சீரியர்களுடைய தெய்வம். இப்ப இதை கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இதை ஏன் நம்ம கண்டுபிடிக்க போனோம்னா, இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவ குத்துனதை நினைச்சு பார்த்து புலம்பல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆதாத் ரிம்மோனுடைய புலம்பலை விட அதிகமா இருக்கும். சோ ஆதாத் ரிம்மோனுடைய புலம்பல் என்னன்னு கண்டுபிடிச்சா தான் அதை விட அதிகமான புலம்பல் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முதல்ல ஆதாத் ரிம்மோன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாச்சா? யாருங்க அது? சீரியர்களுடைய ஒரு தெய்வம். ரிம்மோன் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்கிற ஒரு தெய்வம். சோ இந்த தெய்வத்துக்கு இது தெய்வம் இல்ல, இது ஒரு கதை, ஒரு புராதன கதை. அந்த புராதன கதையின் அடிப்படையில் இந்த தெய்வத்தை உருவாக்குனாங்க பிற்காலத்தில். அந்த கதை என்னன்னா, அடோனிஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு சாதாரண மனுஷன் தான். ஆனா அந்த மனுஷனை சீரியர் ஜனங்கள் எப்படி பார்த்திருக்காங்கன்னா இயற்கை தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்காங்க. நேச்சுரல் காட். ஏன்னா அவர் சில மாயஜாலம் எல்லாம் பண்ணியிருக்காரு. இது அப்படியே வேற ஒரு சரித்திரத்தோட மேட்ச் ஆகும். நீங்க அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க. மாயஜாலம், வித்த, அப்புறம் மற்ற எல்லாம் இந்த விஷயங்களை வச்சு அந்த ஜனங்களை ஏதோ வசியம் பண்ணியிருக்காரு இவர். யாரு? அடோனிஸ். பண்ணிட்டு என்ன ஆச்சுன்னா அவரை அந்த ஊரில் இருக்கிற ஜனங்களை அடிச்சு கொண்டுட்டாங்க. சரிங்களா? கொன்ன இந்த சம்பவம் இஸ்ரேல் சீரிய ஜனங்கள் மனசுல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இவரை கொன்ற அந்த சமயத்தை வருஷம் துக்கமாக அனுசரிப்பாங்க. எத்தனை நாள்னு பாத்தீங்கன்னா, திஸ் வாஸ் வெல் நோன் ரிச்சுவல். ரிச்சுவல்னா வழிபாடு. இது ஒரு பழக்கம், ஒரு கலாச்சாரம். எங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்சர்வ்ட் இன் த வேலி ஆஃப் மெகிதோன் ஆஸ் இன் ஆல் 50 லேண்ட்ஸ் அண்ட் அபவுட் த டெரிட்டரி ஆஃப் சிரியா. சிரியாவை சுத்தி இருக்கிற அப்படின்னு வச்சுக்கலாமா, சிரியாவுடைய கட்டுப்பாடு கொடுக்கிற 50 ஊர்களில் இந்த புலம்புற ஒரு பழக்கம் வருஷம் நடக்கும். யாருக்காக புலம்புவாங்க? அந்த புலம்பலை பத்தி இப்ப தேவன் பேசுறாரு. சோ இந்த தெய்வம் என்னாச்சுன்னா, சாகரப்ப இந்த தெய்வத்துக்கு, தெய்வம் சொல்லிட்டு இருக்கிறதுல பேருக்காக தெய்வம் எடுத்துக்காதீங்க, அவங்க தெய்வமா பார்த்து இந்த அடோனிஸ்க்கு சாகும்போது ஒரு மனைவி கையில ஒரு குழந்தை. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மனைவி கையில ஒரு குழந்தை. எங்கேயாவது ஞாபகம் வருது நமக்கு? ஏதாவது ஞாபகம் வந்துருச்சு? ஓகே. அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? எசேக்கியேல் புத்தகத்துல தம்மூஸ். இது எல்லா மதத்திலையும் இருக்குங்க இந்த கதை.
ஒரு கதையை அந்தந்த மதத்துல அவங்களுக்கு சாதகமாக்கிட்டாங்க. நம்ம கிறிஸ்தவர்கள் தான் சூப்பர் சாதகமாக்குனாங்க. எப்படி? மேரிகையில இயேசு கிறிஸ்து. இது எல்லா கலாச்சாரத்திலும் இருக்கு. சோ இந்த அடோனிஸ் அப்படிங்கிறவர் இறந்துட்டாரு. இயற்கை தெய்வம் இறந்த உடனே இந்த அம்மா இந்த குழந்தை மட்டும் தனியாயிட்டாங்க. சோ இந்த அம்மாவையும் இந்த குழந்தையும் வழிபட்டு இவர் இறந்த அந்த நாளை ஒரு வாரம் சீரியாவில் இருக்கக்கூடிய அரசாட்சியில் இருக்கிற 50 ஊர்கள்ல வருஷ வருஷம் ஒரு வாரம் அனுசரிப்பார்கள். ஒரு வாரம் எத்தனை நாள்? 7 நாள். என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? கரெக்டா இவங்க இந்த பண்டிகை அனுசரிக்கிறது வருஷத்துல ஒரே டைம்ல தானே வரும். வருஷம் ஒரே டைம்ல தானே வரும். இப்ப கிறிஸ்துமஸ் எப்படி வருது அந்த மாதிரி வரும். அப்படி வர்றப்ப அந்த சீரியால ஒரு ஆறு இருக்கு, ஒரு ரிவர். அந்த பேர்ல நான் எடுக்கல. அந்த ரிவர் அந்த டைம்ல மட்டும் தண்ணி ரெட் கலரா ஓடுமாமா. சோ ஜனங்களுக்கு என்ன புரிஞ்சிருச்சு? ஓ, இவர் நம்ம கொன்னதுனாலதான் அந்த சாபம் தண்ணியில என்ன ஆயிடுச்சு, இப்ப ரத்தமா மாறி ஓடுன்னு சொல்லிட்டு வருஷம் கரெக்டா அவங்க துக்கம் கொண்டாடுறப்ப இந்த ஆறுல பாத்தீங்கன்னா தண்ணி வந்து சிவப்போடு. எப்படி ஆறுல தண்ணி சிவப்போடுன்னு என்ன கேக்குறீங்களா? சொல்லுங்க, அதுன்னு சொல்லிடுறேன். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, செம்மண் நிறைந்த பூமியில இருந்து அந்த தண்ணி வருமாமா. செம்மண், அந்த செம்மண் இருந்து தண்ணி வர்றப்ப சூரிய வெளிச்சம் பட்டு அது பார்க்கறதுக்கு எப்படி பாருங்க. ஆக்சுவலி இந்த பிக்சர் தான் போட்டிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிவப்பு கலரா தெரியுமாமா. ஆனா சிவப்பால அது இருக்காது. புரிஞ்சுக்கோங்க இது. சோ சிவப்பு கலரா தெரிகிற அந்த தண்ணியை பார்த்து அடோனிஸ் ரத்த கண்ணீர் வடிக்கிறார் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க, புலம்புவாங்க. எத்தனை ஊர்ல? ஏறக்குறைய 50 ஊர்ல உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா புலம்புவாங்க. என்ன ஆச்சரியம்னா, ஒரு வாரம் துக்கம் இருக்குல்ல, கரெக்டா 6வது நாள் முடிஞ்சு 7வது நாள் ஆரம்பிக்கிறப்ப இந்த தண்ணி மறுபடியும் ஒயிட் ஆயிருமாமா. சூரியன் அந்த டைம்ல அது மேல படுது. சோ அந்த தண்ணி ஒயிட் ஆயிடுச்சுன்னா என்ன புரிஞ்சுக்குவாங்க, நம்ம அடோனிஸ் தெய்வத்துடைய கோவம் என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சுன்னு சொல்லிட்டு புலம்பலை நிறுத்திட்டு வேலையை பார்க்க போயிடுவாங்க. அப்ப 6 நாள் உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க, புலம்புவாங்க. இதே மாதிரிதான் ஒரு குரூப் புலம்புவாங்கன்னு எசேக்கியேல் சொல்லியிருக்காரு. தம்மூஸ், அந்த தம்மூஸ் அப்படிங்கறத வேற யாரும் இல்ல, நிம்ரோத். ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, பலத்த வேட்டைக்காரன். அவனுடைய மனைவி, அவன் வயிற்றுக்கு அந்த அம்மா வயிற்றுக்கு கொண்டு வந்த குழந்தைய சூரிய கடவுள் நினைச்சு அந்த அம்மாவையும் அந்த குழந்தையும் வணங்குவாங்க. இத நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் வருஷம் துக்கமாக அனுசரிப்பாங்க. யார் அனுசரிக்கிறாங்க? இஸ்ரேல் ஜனங்கள். இப்ப யார் அனுசரிக்கிறத பத்தி போட்டிருக்குது? சீரியர்கள். சோ சீரியர்கள் உட்கார்ந்து ஒரு வாரம் புலம்புகிற அந்த புலம்பல் தான் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 50 ஊர் சேர்ந்து போனோம்னா எப்படி இருக்கும், அப்படி இருக்குமாமா. 50 ஊர் முழுக்க புலம்புவாங்களாமா. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அது. அந்த மாதிரி இப்ப யார் புலம்ப போறாங்களாமா? இஸ்ரேல் ஜனங்கள் புலம்ப போறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப யார் சொல்லியிருக்காங்கன்னா தேவன் சொல்லியிருக்காரு. சோ அவங்களுடைய புலம்பல் எப்படி இருக்கும்னா, ஆதாத் ரிம்மோன் அப்படிங்கிற ஊர் கிடையாது, அது ஒரு பேர். அந்த ஊர்ல சீரியால் நடந்த அந்த தெய்வத்தை நடந்த கொடுமையை ஜனங்கள் வருஷம் 7 நாட்கள் துக்கம் கொண்டாடுற மாதிரி ஒரு மிகப்பெரிய துக்கம் யார் கொண்டாடுவாங்கன்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் கொண்டாடுவாங்க. புரியுதா? அங்க விஷயத்தை இதை ஏன் கம்பேர் பண்ணும்? அங்க ஏன் சீரியர்கள் புலம்புறாங்கன்னா, தெரியாம அவர் கொண்டுட்டோமே அப்படின்னு நினைச்சு. இப்ப அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க. இங்க இஸ்ரேல் ஜனங்கள் ஏன் இப்படி புலம்புறாங்க? சேம் கான்செப்ட் தான். தெரியாம அவர் என்ன பண்ணிட்டோம், கொண்டுட்டோம். யார? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. தெரியாம செஞ்ச விஷயத்துக்கு தெரியாம செஞ்ச ஒரு புலம்பலை எடுத்து தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காரு. சரிங்களா? சரி, புலம்பும் போது இஸ்ரேல் ஜனங்கள் ஒன்னா புலம்புவாங்களா, தனித்தனியா புலம்புவாங்களா? இதெல்லாம் ஒரு கேள்வியான்னு கேக்குறீங்களா? ஒன்னாதான் புலம்புவாங்க. சரி, சகரியா 12ஆம் அதிகாரம். கேள்வி கேட்கறதுனாலே நீங்க கொஞ்சம் சுதாரிச்சிருக்கலாம். 12, 13, 14. சகரியா 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கும்? புலம்பிக் கொண்டிருக்கும். அப்புறம் அடுத்தது, ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாக புலம்பும். ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியா புலம்பும். அடுத்தது, தாவீது குடும்பத்தார் தனியையும். தனியையும் அப்படி என்ன அர்த்தம்? தாவீது குடும்பத்தார் ஒரு ஓரத்துல போய் அங்கிருந்து புலம்புவாங்க. கரெக்ட் தானே? அப்படித்தான் அர்த்தம். அடுத்தது, அவர்கள் ஸ்திரீகள் தனியே. அங்கேயும் பாருங்க 2 பிரிவு. யாரு? ஸ்திரீகள் தனி, அப்புறம் புருஷர்கள் தனி. அப்படிதான் அர்த்தம் எடுத்துக்கணும் நம்ம. நாத்தான் குடும்பத்தார் தனியையும். நாத்தான் குடும்பத்தார் தனியையும். அவர்கள் ஸ்திரீகள் தனியையும். அவங்க ஸ்திரீகள் என்ன பண்ணுவாங்க? தனியா புலம்புவாங்க. அப்புறம் லேவி குடும்பத்தார் தனியையும். லேவி குடும்பத்தார் தனியையும். அவர்கள் ஸ்திரீகள் தனியையும். அவர்கள் ஸ்திரீகள் தனியையும். சீமேயி குடும்பத்தார் தனியையும். சீமேயி குடும்பத்தார் தனியையும். அவர்கள் ஸ்திரீகள் தனியையும். அவர்கள் ஸ்திரீகள் தனியையும்.
அடுத்தது மற்றும் உண்டான சகல குடும்பங்களிலும். அப்புறம் பேரை போட்டார். 4 குடும்பத்தோட பேரை போட்டு கன்க்ளூட் பண்றப்ப இந்த 4 குடும்பம் மாத்திரமல்ல, மற்றும் உண்டான சகல குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மனுஷர் தனித்தனியையும் அவர்களுடைய ஸ்திரீகள் தனித்தனியையும் புலம்புவார்கள். என்ன பண்ணுவாங்க? தனித்தனியா என்ன பண்ணுவாங்களாமா? புலம்புவாங்க. ஸோ எப்படி புலம்புவாங்க? அவங்க புலம்பல் எப்படி இருக்கும்? அது வரணும் அப்படின்னு வந்தா தான் அது கரெக்டாக இருக்கும். அதான் ரிமோனுக்காக பண்ற புலம்பலை விட எப்படி இருக்குமாமா? சும்மா புலம்புவாங்களா அவங்க? தேவன் எதை ஊற்றணும்? கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றும் போது அவங்க குத்துனதை நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணி புலம்புவாங்கன்னு போட்டிருக்கு. சரி, புலம்புறவங்க எப்படி புலம்புவாங்கன்னா 4 குடும்பத்தோட பேர் மட்டும் போட்டிருக்குது. மிச்ச குடும்பம்லாம் வரல. மிச்ச குடும்பம் புலம்புன்னு போட்டிருக்காரு. பட் மிச்ச குடும்பத்துக்கு பேர் வைக்கல. தேவன் 4 குடும்பத்துக்கு மட்டும் தான் பேர் சொல்லி கூப்பிட்டிருக்காரு. அந்த 4 குடும்பம் எந்தெந்த குடும்பம்? தாவீதின் குடும்பம், நாத்தான் குடும்பம், லேவி குடும்பம். சரி, கொஸ்டின், ஏன் இந்த 4 குடும்பத்தை பத்தி மட்டும் பேசியிருக்கார்? 4 வகுப்பார் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க. சரி, 4 வகுப்பார்னு எடுத்துக்கலாம். அந்த 4 வகுப்பாருக்கு ஏன் 4 குடும்பத்துக்கு இந்த பேர் வைக்கணும்? ராஜா, நாத்தான்னா தீர்க்கதரிசி வச்சுக்கோங்க, உங்க இஷ்டத்துக்கு போடுங்க. அப்புறம் சரி, லேவி, சரி, சீமேயி. ஸோ அப்போ நமக்கே தெரியுது நீங்க சொல்ற விஷயம் முற்றிலும் சரியில்லை. ஆனா யோசிக்கிற விதம் கரெக்ட். ஏன்னா ப்ராஃபட்டிக்கலா ஒரு வசனத்தை எடுத்து படிக்கிறப்ப எப்படி விளக்கம் கண்டுபிடிக்கிறீங்க நமக்கு நல்ல பிராக்டிஸ் வந்துருச்சு. ஆனா ஸ்பெசிபிக்கா ஒரு 4 பேரை தேவன் யூஸ் பண்றாருன்னா இது என்ன இஸ்ரவேலுடைய கோத்திர பேரா? கிடையாது, குடும்ப பேரு. அப்ப கோத்திர பேர் வச்சா ஒரு அர்த்தம் இருக்கு, அதுக்கு ஒரு கேரக்டர், அதை எடுத்து பார்த்துடலாம். இந்த கேரக்டருக்கு அவங்களா புலம்புவாங்க அப்படின்ட்டு. ஆனா இது கோத்திரம் இல்ல, குடும்பம். என்னென்ன குடும்பம்? தாவீது, நாத்தான், லேவி, சீமேயி. அப்ப கண்டிப்பா இந்த 4 குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்கு. கரெக்டா? முதல்ல 4 குடும்பம் யார் யாரு? தாவீது, நாத்தான், லேவி, சீமேயி. ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. இப்ப அடுத்து நான் கேட்க போற கேள்விக்கு, நாத்தான் என்ற பெயர் நம்முடைய வேதாமத்தில் 9 பேருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. 9 நபர்கள் இருக்கிறார்கள் நாத்தான் என்ற பெயரில். 9 நபர்கள் இருக்கிறாங்க. 9 முறை நாத்தான்கிற பேர் வந்து நான் சொல்ல, 9 ஆட்கள் நாத்தான்கிற பேரில் இருக்காங்க. சீமே என்ற பெயரில் 18 பேர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவுதான் க்ளூ? நான் கேட்க போற கேள்விக்கு இது க்ளூ. இப்ப சொல்லுங்க, எதுக்காக இந்த 4 குடும்பத்தை பத்தி மட்டும் பேசியிருக்க? இப்ப நீங்க என்ன பண்ணணும்? 2 பிரிச்சிடணும். அப்பதான் 4 ஒண்ணா வச்சு அர்த்தம் கண்டுபிடிக்க முடியும். எப்படி 2 பிரிக்கிறது? தாவீது, நாத்தான் ஒரு செட்டு, லேவி, சீமேயி ஒரு செட்டு. அப்படி நானே உங்களுக்கு க்ளூ கொடுத்து சொல்றேன். தாவீதுக்கும் நாத்தானுக்கும் என்ன சம்பந்தம்? லேவிக்கும் சீமேய்க்கும் என்ன சம்பந்தம் என்பதை அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்த வாரம் வரைக்கும் பொறுமையாக இருக்க முடியாது கேட்டுக்கொள்கிறோம். முடியாது. அப்ப சொல்லுங்க, கண்டுபிடிங்க, யோசிங்க. இல்ல உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்கறது தான் கேட்டேன் நான், வேற ஒன்றும் இல்லை. கரெக்ட் பிடிச்சிங்க, பாயிண்ட் பிடிச்சிங்க, கரெக்ட் வந்துருச்சு. ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. பிரதர் கரெக்டா பிடிச்சிட்டாரு. தாவீது ஒரு ராஜா, ராஜாவுல டாப் தாவீது தான். கரெக்டா? அப்ப ராஜ வம்சம் வச்சுக்கலாம். மதிய ராஜவம்சம், ராஜவம்சத்துல டாப் தாவீது. ராஜவம்சத்துல தாவீதுக்கு கீழே யாருன்னு பாத்தீங்கன்னா நாத்தான். ஏன்னா தாவீதுடைய பையன் அவரு. சோ ராஜவம்சத்துல மேலானவர்கள், ராஜவம்சத்துல கீழானவர்கள். வந்துருச்சு, பாயிண்ட் வந்துருச்சு. அடுத்து லேவி, சீமேயி. ஏங்க லேவி ஆசாரியர் ஓகே, சீமேயி யாரு? அவர் ஒரு நமக்கு அந்த சீமையை தான் ஞாபகத்துக்கு வரும், தாவீது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 18 பேருக்கு இந்த பேர் இருக்கு பைபிள்ல. இதுல எந்த சீமையை எடுக்கிறதுனா மோசே, மோசேவுடைய பசங்க பேரு. கரெக்ட், வந்துட்டீங்க சொல்லுங்க. மூணு கோத்திரம், லேவி கோத்திரத்துல 3 கோத்திரம். கோஹாத், கரெக்ட். இப்ப சீமை யார் தெரியுமா? என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தங்கள் வம்சத்தின்படியே
கெர்சோனுடைய குமாரரின் So, நாமங்கள் கெர்சோன் சொன்னா லேவி கோத்திரம் எடுத்துக்கலாமா? கெர்சோன் லேவி கோத்திரம் தானுங்க. கெர்சோனுடைய குமாரர்னா அது லேவி கோத்திரம் தான். சோ கெர்சோனுடைய குமாரருடைய நாமத்துல யார் வந்தாச்சு? இப்ப சீமை, ஒரு சீமை வரார். இந்த சீமையை தான் சகரியா ரெஃபர் பண்ணியிருக்கார். எப்படின்னா லேவி கோத்திரம்ங்கிறது என்ன கோத்திரம்? ஆசாரி ஊழியம் செய்யற கோத்திரம். தாவீதுனா ராஜவம்சம், லேவினா ஆசாரி வம்சம். அங்க தாவீது நாத்தான்ங்கிறது ராஜவம்சத்துல மேலானவர்கள், நாத்தான்ங்கிறது ராஜவம்சத்துல கொஞ்சம் கீழே வந்தவங்க. இங்க லேவிங்கிறது ஆசாரிய கோத்திரத்துல மேலானவர், சீமைங்கிறது ஆசாரிய கோத்திரத்துல கொஞ்சம் கீழே. ஆல் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் புலம்புவாங்க அப்படிங்கறது அப்படி சொல்லியிருக்கு. ராஜவம்சம் புலம்புவாங்க, ஆசாரிய வம்சம் புலம்புவாங்க. வந்துருச்சா கரெக்டா? சோ ராஜவம்சமும் மேலானவங்களும் புலம்புவாங்க, கீழே இருக்கவங்களும் புலம்புவாங்க. ஆசாரி கோத்திரத்திலையும் மேலையும் புலம்புவாங்க, கீழே இருக்கவங்க புலம்புவாங்கன்னா எல்லா ஜனங்களும் என்ன பண்ண போறாங்கன்னா புலம்ப போறாங்க. தனித்தனியா புலம்புறது என்ன அர்த்தம்? தனித்தனியா தாங்க பேர் புலம்புவாங்க. நான் கூட கேள்வி கேட்டேன்ல, ஒன்னா புலம்புவாங்களா தனித்தனியா புலம்புவாங்களா? நீங்க சொன்னீங்க ஒன்னா புலம்புவாங்கன்னு. எப்படி புலம்புவாங்க, யார் புலம்புவாங்க எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஒன்னா புலம்புவார்களா தனித்தனியா புலம்புவார்களா? தனித்தனியா. இப்பதானே படிச்சா தனித்தனியா. அப்ப தனித்தனியா புலம்புறது என்ன அர்த்தம்? ஆல்மோஸ்ட் சரிதான். அதாவது இன்னொருத்தருடைய வருத்தத்தை பார்த்து இன்னொருத்தர் என்ன பண்ண போறதில்ல, புலம்ப போறதில்ல. தாங்கள் எல்லாரும் இண்டிவிஜுவலா செய்த பாவத்தை இண்டிவிஜுவலா நினைச்சு பார்ப்பாங்க. இண்டிவிஜுவலா நினைச்சு பார்த்தா தான் அங்க ஒரு ரட்சிப்பு வரும். சரிங்களா? சோ இதுதான் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்க போற மிகப்பெரிய ரட்சிப்பு. பாருங்க, கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் எஸ்டாப்ளிஷ் ஆகிற சமயத்துல இஸ்ரேல் நாட்டில் என்ன நடக்க போகுதுன்னு உட்கார்ந்து யார் படிச்சுட்டு இருக்கிறா? நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். யார் மூலமா இது நடக்க போகுது? முற்பிதாக்கள். யோசிச்சு பாருங்க, முற்பிதாக்கள் மூலமா நடக்க போற ஒரு ப்ராசஸை தேவன் இன்னைக்கு அந்த நாட்களுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காருன்னா நமக்கு தெரியப்படுத்தியிருக்கார். இதைத்தான் வசனம் சொல்லுது, மற்றும் உண்டான சகல குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மனுஷர் தனித்தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனித்தனியையும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா புலம்பாங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட் புரிஞ்சா? தாவீது குடும்பத்தார், நாத்தான் குடும்பத்தார், லேவி குடும்பத்தார், சீமை. ராஜ வம்சத்திலையும் ஆசாரிய வம்சத்திலையும் மேல இருக்கிறவங்க கீழே இருக்குங்க, மேலானவர்கள் கீழானவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இண்டிவிஜுவலா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா புலம்புவாங்க. சரிங்களா? இதுதான் தேசம் சுத்திகரிக்கக்கூடிய ஒரு கண்டிஷன். கடைசி ஒரு வசனம் பார்த்து முடிக்கலாம். ஏசாயா 66 அதிகாரம் 8 வசனம். ஏசாயா 66 அதிகாரம் 8 வசனம். இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேரு வருமோ? ஒரு தேசத்திற்கு ஒரே நாளில் பிள்ளை பேரு வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? மேலான அர்த்தத்தை மட்டும் எடுத்துட்டோம்னா புரிஞ்சுக்கலாமா? ஒரு ஜாதி போற ஒரே நாள்ல பிறக்குமா பிரதர்? லிட்டரலா பிறக்காது. ஒரு ஜாதி கொஞ்சம் கொஞ்சமா தான் பிறக்கும். ஆனா ஒரு ஜாதி ஒரே சமயத்துல பிறக்க போறது எங்கன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் நாட்டுல மட்டும்தான். சீயோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது. அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் பிறப்பாங்க, ஒரே சமயத்துல பிறப்பாங்க. எப்படி பிறப்பாங்கன்னா வேதனைப்பட்டு தான் பிறப்பாங்க. எந்த மாதிரி வேதனை? ஆல்மோஸ்ட் சொல்ல போனா ஒரு கர்ப்ப வேதனை தான். சோ அந்த மாதிரி ஒரு வேதனை எப்படி வரப்போகுதுங்கிறது நம்ம படிச்சோம். எதுலனா தேவனே இஸ்ரேல் ஜனங்களை என்ன ஆக்க போறாருன்னா தத்தளிப்பின் பாத்திரமாக்க போறேன், எல்லா ஜாதிகளும் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். எல்லாமே படிச்சோம். சோ இதெல்லாம் தேசத்துக்கு. அடுத்த ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற கிருபை நாவியும் விண்ணப்பத்து நாவியும் கிடைச்ச உடனே அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இயேசு கிறிஸ்துவ குத்துனதை நினைச்சு. அப்ப அவங்க புலம்புவாங்க. அந்த புலம்பல் எப்படி இருக்கும்னா அதோட பெருசா இருக்கும். எதோட பெருசா இருக்கும்? ஆதாத் ரிம்மோனுடைய புலம்பலை விட பெருசா இருக்கும். இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் புலம்புவாங்க. எல்லா ஜனங்களும் தனித்தனி என்ன பண்ணுவாங்கன்னா புலம்புவாங்க. ஸோ ஒரே நாளில் பிள்ளை பெறும் மாதிரி இந்த ஜனங்கள் அந்த ஒரே நாளில் ரட்சிப்புக்குள்ள வருவாங்கிறதா 12ஆம் அதிகாரம் சொல்லி முடிச்சிருச்சு. ஸோ அடுத்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 13ஆம் அதிகாரத்தை வரும் வாரம் வெள்ளிக்கிழமை நாம் பார்க்க இருக்கிறோம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.